பீகார்ல லக்கிச்சாராய் மாவட்டத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேரை ஒரு நபர் சுட்டு கொண்டு இருக்காரு. அவருக்கும் அந்த குடும்ப உறுப்பினருக்கும் என்ன பிரச்சனைன்றதையும் எதுக்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேரை கொலை பண்ணிருக்காருன்றத இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. இந்த குடும்பத்து மேல தாக்குதல் நடத்தின நபர் பேரு ஆஷிஷ் சௌத்ரி. ஆஷிஷ் சௌத்ரியும் பீகார்ல வாழ்ந்துட்டு வந்த பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்த துர்காஜான்ற பொண்ணும் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க 5 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து. ஆனா இவங்களுடைய காதலுக்கு துர்காவோட பெற்றோர் இந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் துர்கா தன்னோட பெற்றோர்களுடைய எதிர்ப்பை மீறி ஆஷிஷ திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி திருமணம் செஞ்சுக்கிட்ட இந்த தம்பதிகள் முதல் ஒரு வருடம் நல்லா வாழ்ந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. அதன் பிறகு ஆஷிஷ்க்கும் துர்காவுக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனைகள்லயே மேஜரான பிரச்சனை ஆஷிஷ்க்கு துர்கா மேல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால கோபமான துர்கா ஒவ்வொரு முறை சண்டை நடக்கும் போதும் தன்னை ஆஷிஷ் கிட்ட நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இந்த சூழ்நிலை நாளடைவுல துர்காக்கு மன உளைச்சலையும் மன வெறுப்பையுமே ஆஷிஷ் மேல ஏற்படுத்துச்சு. ஆஷிஷ் கிட்ட இருந்து துர்காக்கு வர பிரச்சனைகளை ஒரு கட்டத்துக்கு மேல துர்கா தன்னோட பெற்றோர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. துர்காஜாவோட அம்மா துர்காவுக்கு அறிவுரை சொல்லி அவங்க பொண்ணை சமாதானப்படுத்தி வந்தாங்க கொஞ்ச நாட்களுக்கு. ஆனா நாட்கள் கடந்ததே தவிர ஆஷிஷ் கிட்ட இருந்து துர்காஜாவுக்கு வர தொல்லைகளும் பிரச்சனைகளும் குறையவே இல்லைன்னு சொல்லப்படுது. இதனால மனவிரக்தி ஏற்பட்ட துர்காஜா ஆஷிஷை விட்டு விலகணும்னு நினைக்கிறாங்க. ஆஷிஷை விட்டு விலகின துர்காஜா தன்னோட பெற்றோர்கள் வீட்டுல தஞ்சம் அடைகிறாங்க கொஞ்ச நாட்களுக்கு. அந்த சூழலையும் ஆஷிஷ் துர்காஜாவை போன் மூலமா தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஆனா துர்காவோ ஆஷிஷ்னால ஏற்பட்ட மன உளைச்சல்னால ஆஷிஷை விட்டு துர்கா கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு தனிமையில அவங்க பெற்றோர் கூட வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஆஷிஷ் துர்காவை எப்படியாவது சமாதானப்படுத்தி துர்கா கூட வாழணும்னு நினைச்ச ஆஷிஷ் தொடர்ந்து துர்காவை சந்திக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இந்த சூழல்ல துர்கா மறுபடியும் ஆஷிஷ் கூட வாழணும்னு முடிவு எடுத்ததாவும் அதுக்கு துர்காவோட பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிக்காததால ஆஷிஷ் கூட துர்கா வாழ நினைச்சத கைவிட்டதா சொல்லப்படுது. துர்காவோட பெற்றோர் ஆஷிஷ் துர்காக்கு வேணான்னு சொல்றதுக்கு மற்றொரு காரணமும் சொல்றாங்க. ஏன்னா ஆஷிஷ் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரா இருக்காருன்றதும் சொல்லப்படுது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியப்படல. இதன் பிறகு துர்காவோட பெற்றோர் ஆஷிஷ் கூட சேர்ந்து வாழறதுக்கு துர்காவை அனுமதிக்காததால ஆஷிஷ் துர்காவோட பெற்றோர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தன்னோட குடும்பத்தினரை கூட்டிட்டு வந்து துர்காவோட பெற்றோர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. ஆனா இந்த பேச்சுவார்த்தை சண்டையில போய் முடிஞ்சதா சொல்லப்படுது. சண்டை மூண்டதால அங்கிருந்து கிளம்பின ஆஷிஷ் கோபத்தோடையே இருந்து வந்தாரு. இந்த சூழல்ல தான் கடந்த மாதம் நவம்பர் 20ஆம் தேதி துர்கா தன்னோட குடும்பத்தோட சத்பூஜை செஞ்சுக்கிட்டு திரும்பி வீடு திரும்பும் போது ஆஷிஷ் துர்காவோட குடும்பத்தை வழிமறைச்சிருக்காரு. அப்படி வழிமறைச்சவரு அந்த குடும்பத்தோட வாக்குவாதத்துல ஈடுபட்டதா சொல்லப்படுது. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே துப்பாக்கி எடுத்து அந்த குடும்பத்துல இருக்கிற 6 பேரையும் சுட்டிருக்காரு. அப்படி தாக்குதல் நடத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருந்திருக்காரு ஆஷிஷ். ஆஷிஷ் சுட்ட 6 பேர்ல 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. மற்ற 4 பேரை மருத்துவமனையில அனுமதிச்சிருந்தாங்க. அந்த 4 பேர்களையும் ஒருவர் பின் ஒருவரா இறந்து போயிட்டதா தகவல் வெளியாயிருக்கு. இறந்து போன 6 பேர் உடலையும் போலீஸ் அட்டாப்சிக்காக அனுப்பியிருக்காங்க. அதோட முதற்கட்ட விசாரணையில சம்பவம் நடந்த இடத்துக்கு போன போலீஸ் ஆஷிஷ் தாக்குதலுக்கு பயன்படுத்தின துப்பாக்கியை கைப்பற்றி இருக்காங்க. அதோட ஆஷிஷ பல இடங்கள்ல தேடி வந்த போலீஸ்க்கு ஆஷிஷ பத்தி எந்த தகவலும் கிடைக்காததால அவரை பத்தின தகவல் கொடுக்கறவங்களுக்கு 50,000 ரூபாய் பரிசும் அறிவிச்சிருந்தாங்க. அதோட ஆஷிஷோட வீட்டுல குற்ற சம்பவங்களுக்கு ஏற்ற ஆதாரம் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி வந்தாங்க போலீஸ். அப்படி தேடி வந்த போலீஸ்க்கு ஆஷிஷோட டைரி ஒண்ணு கிடைச்சதா சொல்லப்படுது. அந்த டைரியில 15 பக்கத்துக்கு எழுதப்பட்டு இருந்ததும் தெரிவிச்சிருந்தாங்க. பல கோணங்கள்ல விசாரணை நடத்தி வந்தாங்க போலீஸ். அதே நேரத்துல ஆஷிஷோட நண்பர்களையும் சிலரை விசாரிச்சுட்டு வந்தாங்க. ஆனாலும் ஆஷிஷ பத்தின எந்த ஒரு தகவலுமே போலீஸ்க்கு கிடைக்கல. கடந்த 2 மாதங்களா ஆஷிஷ பத்தின எந்த தகவலும் கிடைக்காததால போலீஸ் இந்த வழக்க தீவிர விசாரணைய விரைவுபடுத்தினாங்க. இது தெரிஞ்சுகிட்ட ஆஷிஷ் 2 மாதங்களுக்கு பிறகு நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காரு. இந்த கேஸ் முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.